ఈ టవర్ పైన రావట్లేదు. సరే ఉంటా, ఫోటోలు తీయాలి. వారికి ఊరికి రావట్లేదమ్మా. రావట్లేదమ్మా వాట్సాప్. సరే సరే ఓకే ఉంటా. లోపలికే ఉంది, ఏం లేదు ఇక్కడ. అర్థమైందా? అర్థం కూడా లేదు. அட்டு போகிறோம். ఇక్కడ అయిపోయిందా? ఫోటోలు తీస్తారా? பிடிக்காது. அதனால இது வந்துட்டு ஐஎம்பேன்னு சொல்லிட்டு பேய் பிஐ. அவர் வந்துட்டு அமெரிக்கன் ஆர்கிடெக்ட், ஆனால் அவர் சைனீஸ் ஆரிஜின்னு. அவர் தான் வந்துட்டு இதை கட்டணுன்ட்டு அவருக்கு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க. அப்போது நான் ஸ்டீல் அண்ட் கிளாஸ் வச்சு நான் கட்ட போகிறேன்னு சொன்னப்போ ஃப்ரெஞ்ச் ஆள்காருக்கு அது பிடிக்கல. எப்படி நீ ஸ்டீல் அண்ட் கிளாஸ் ஆர்கிடெக்ட்? இருந்தாலும் அவருக்கு வந்துட்டு ப்ராஜெக்ட் போச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து கட்டாயம் ஒரு அவசியமாக இருந்துச்சு. ஏன்னா என்ட்ரன்ஸ், ஒரு ப்ராப்பர் என்ட்ரன்ஸ் வேணுன்றதுக்காக இது அவசியம் இருந்ததுனால அவருக்கு ப்ராஜெக்ட் போச்சு. இந்த பிரமிடோட இன்ஸ்பிரேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா பிரமிட் ஆஃப் கியாப்ஸ், ஐஃபல் டவர் மாதிரி இதுவும் பிரமிட் ஆஃப் கியாப்ஸ்லேருந்து தான் இன்ஸ்பிரேஷன். பிரமிட் ஆஃப் கியாப்ஸ் ஈஜிப்டில் இருக்கிறது எப்படின்னா, ஒரு பெரிய பிரமிட் இருக்கும், அதை சுற்றி அதுக்கு பின்னால் 3 பிரமிட் இருக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரமிட், அதுக்கு சைடில் 2 பிரமிட், அதுக்கு பின்னால் ஒரு 50% கல்யாணம் பாரிஸில் மட்டும் டைவர்ஸில் முடியுது. கல்யாணம் ஆச்சுன்னா கல்யாணம் வந்துட்டு ஆம்பளைங்களுக்கு சுதந்திரம் போயிட்டுன்னு சொல்லுவோம். ஆனால் டைவர்ஸ் ஆச்சுன்னா பொம்பளைங்களுக்கு சுதந்திரம் வந்துட்டுன்னு சொல்லுவோம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பிரிட்ஜ் இருக்குதுங்களா, இந்த பிரிட்ஜு பேர் தான் புது பிரிட்ஜ். ஏன்னா முன்னாடி வந்துட்டு மரத்தில் செஞ்சாங்க பிரிட்ஜ். மரப்பாலம்ட்டு நம்ம ஒரு இடத்துக்குலாம் பேர் வச்சுருப்போம் இல்லையா, மரத்தில் பாலம் இருந்ததுனால. அந்த மரப்பாலத்துக்கு மேலே வீடுகள் இருந்துச்சு. வீடுகள் இருந்ததுனால என்னாச்சுன்னா சீக்கிரம் நெருப்பு வந்து பற்றிக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக வந்துட்டு மொதல் பிரிட்ஜில் சைடில் பேவ்மெண்ட், நடக்கிறதுக்கு பாதை வச்சுக்கிட்டு கடைகள்லாம் வச்சு விற்கிறதுக்கு. பாரிஸ் வந்துட்டு 3 ஐலாண்டாக இருந்துச்சு, இப்போ வந்து 2 ஐலாண்டு தான் இருக்குது. இருக்கிறதுலே பெரிய ஐலாண்டு ரைட் ஹேண்ட் சைடில். ரெண்டாவது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் மாதிரி ஒரு எம்ப்ராய்டரி மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்குறாங்க பாருங்க. இது வந்துட்டு எம்ப்ராய்டரி ஆன் தி எர்த்னு அர்த்தம். ஸோ பெர்ஸ்பெக்டிவ், கட்டிங் ஆஃப் ட்ரீஸ் டு ஷேப், எம்ப்ராய்டரி ஆன் தி எர்த். இது 3 ஃப்ரெஞ்ச் ஸ்டைல் ஆஃப் காட். 2 தூணுக்கு கீழே இருக்குது ரிவர் சைடில். அதுக்கு மேலே தான் ஃபவுண்டேஷன்ஸ் இருக்குது. இந்த ஃபவுண்டேஷன்ஸ் வந்துட்டு டெப்த்து வந்து 7 மீட்டர் டெப்த்து. 4 ஃபவுண்டேஷன்ஸும் 7 மீட்டர் டெப்த் இருக்குது. இப்போது ஒரு பில்லருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 125 மீட்டர் டிஸ்டன்ஸ். அப்போ ஐஃபல் டவர்ன்றது 125 ஸ்கொயர் மீட்டர்ஸ். இப்போது 4 பில்லரும் 4 பாயிண்ட்லேருந்து மேலே வந்துச்சு. அப்போது அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஜாயின் ஆகுது இல்லையா, அதுதான் ரொம்ப கஷ்டமானது. ஏன்னா அது 2 சொல்யூஷன் கண்டுபிடிச்சார். என்ன பண்ணார்னா, இந்த 4 பில்லருக்கு கீழே ஹைட்ராலிக் பம்ப்ஸ் கொடுத்துட்டார். அந்த ஹைட்ராலிக் பம்ப்ஸ் கீழே கொடுத்ததுனால அதை ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம் இல்லை குறைக்கலாம். அப்போ ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ 4 பில்லரும் கொஞ்சம் வைடர் ஆங்கிளில் வச்சார். அந்த சாய்வு வராத அதிகமாக நேரம் நிற்கிற மாதிரி வச்சுட்டு சாக்கு மூட்டையை, அதாவது இது மணல் மூட்டையை சப்போர்ட்டுக்கு கொடுத்துட்டார். இந்த ஹைட்டு 4 இதுக்கும் கரெக்டாக ஹைட்ராலிக் பில்லரில் அட்ஜஸ்ட் பண்ணிட்ட பிறகு அந்த சாக்கு மூட்டை எடுத்து கரெக்ட் ஆங்கிளில் வர வரைக்கும் ஆக்கினார். எல்லாமே 4 பில்லரும் கரெக்ட் ஹைட் கரெக்ட் ஆங்கிள் வந்த உடனே என்ன பண்ணார்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை சீல் பண்ணிட்டார். அதுக்கப்புறமா 3rd ஃப்ளோர் வர போகிறதுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. இப்போது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் ஹைட் வந்துட்டு
58 meters. அதனால தான் முன்னாடி அங்கே ஒரு இது இருந்துச்சு, ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பேர் வந்து ரெஸ்டாரண்ட் 58. இப்போது அதுக்கு பேர் மதாம் பிராசரி. செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் ஹைட் வந்துட்டு 112 மீட்டர். அங்கேயும் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அதுக்கு பேர் என்னது? அதுக்கு பேர் 112 கிடையாது, அதுக்கு பேர் ஜூல் வெர்ன். ஜூல் வெர்ன்றது ஒரு கேஸ்ட்ரோனாமிக் ரெஸ்டாரண்ட். இந்த கேஸ்ட்ரோனாமிக் ரெஸ்டாரண்ட்டில் தான் ஃப்ரெஞ்ச் பிரசிடெண்ட் எமானுவேல் மேக்ரோனும் அவரோட பொண்டாட்டி பிரிஜித் மேக்ரோனும் அமெரிக்கன் பிரசிடென்ஷியல் கப்புளுக்கு ஒரு டின்னர் ஹோஸ்ட் பண்ணாங்க. இந்த அமெரிக்கன் பிரசிடென்ஷியல் கப்புளோட பேர் என்னது? ஒபாமா. டொனால்டு ட்ரம்ப். டொனால்டு ட்ரம்ப்புக்கும் மெலேனியா ட்ரம்ப். How old is she? She is 135 years old. நான் வந்துட்டு ஐஃபல் டவரை பற்றி பேசுகிறேன், மெலேனியா ட்ரம்ப்பை பற்றி கிடையாது. ஆனால் இந்த ஐஃபல் டவர் வந்துட்டு 20 வருஷம்தான் அதோட லைஃப். எதனால் இவ்வளோ வருஷமும் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் சமயத்து இந்த ஐஃபல் டவருக்கு மேலே ஒரு சோல்ஜர், ஃப்ரெஞ்ச் சோல்ஜர் வந்துட்டு இந்த ஜெர்மன் மெசேஜ் எல்லாம் டீசைஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அப்போ அவருக்கு ஜெர்மனோட பிளான்ஸ் எல்லாம் அவருக்கு தெரிய வந்துட்டு, அதனால் ஃப்ரான்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் ஜெயிக்க முடிஞ்சது. ஸோ அப்போ டிசைட் பண்ணதான் இது வந்துட்டு ஐகான் ஆஃப் பாரிஸ் இருக்கணும்னு. ஸோ நீங்கள்லாம் வந்திருக்கிறது இந்த ஐகான் ஆஃப் பாரிஸை பார்க்குறதுக்காக. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு பாரிஸ் வந்து ஒரு சின்ன நகரம். இதை வந்துட்டு கோச் டூரில் பார்க்கலாம், போட் டூரில் பார்க்கலாம். ஆனால் பெஸ்ட் வே ஆஃப் விசிட்டிங் பாரிஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா, நடந்து போகணும். நடந்து போய் பார்க்குறதுக்கு ஒரு ரூல் இருக்குது. என்னன்னா, உங்களோட கையில் ஒரு டார்டாய்ஸ், ஒரு ஆமையை கட்டிக்கணும். ஆமை, அந்த ரூல் என்னன்னா, அந்த ஆமையை நீங்கள் எப்போதும் ஓவர்டேக் பண்ணக்கூடாது. ஆமை போகிற வேகத்துக்கு நடந்து போனீங்கன்னா நீங்கள் எல்லா மானுமெண்ட்ஸும் நல்லா பார்க்கலாம். Monumentos citados en el relato. El paseo estará matizado por el paso de una serie de puentes. Benvenuti a bordo di Bateau Mouche. Grazie di aver scelto la nostra compagnia per scoprire Parigi dalla Sera. Il Bateau Mouche navigare attraverso Parigi e Siena. Per orientarvi, le frecce del pannello vi indicheranno la posizione dei monumenti citati nel commento sonoro e che ritroverete sulla piantina panoramica che vi è stata offerta. La vostra passeggiata fluviale sarà ritmata dal passaggio dei ponti. 欢迎各位朋友登船，感谢大家选乘我公司游船沿塞纳河游览巴黎，让我们做一次穿越巴黎和几世纪历史的航行。播音解说将介绍象征巴黎财富的两岸名胜。为方便大家，电子显示箭头将指向有关景点，在发给您的全景图上也可以找到这些景点。我们将经过多座桥梁，第一座是荣军桥。Мы приветствуем вас на борту Bateau Mouche и благодарим вас за выбор нашей фирмы для совершения обзорной экскурсии по Сене. Bateau Mouche предлагает вам совершить водное путешествие по Парижу через века. Позволит вам открыть для себя основные достопримечательности нашего города, составляющие его богатство. Для вашей ориентации стрелки телеиндикатора укажут вам положение памятников, упоминающихся в устном комментарии и соответствующих предложенным вам панорамным планам. Ритм нашей прогулки будут задавать парижские мосты. Первый, под которым мы проплываем, мост инвалидов. తీసేసా నేను వీడియో తీస్తున్నాను. దీన్ని నేను వీడియో ఇద్దరం ఒకే అక్కడ. Pont Alexandre III. Devant vous, le charme modern style d'une structure métallique habillée de sculptures 1900 de pierre et de bronze. Ce pont fut dédié à l'alliance franco-russe. Pont Alexandre III, the modern style charm of a metallic structure adorned with stone and bronze sculptures. The bridge was dedicated to the Franco-Russian alliance. Frente a ustedes se puede apreciar el encanto del estilo moderno de una estructura metálica. Este puente, dedicado a la alianza franco-rusa, fue finalizado en el año 1900. Ponte Alessandro III. Davanti a voi il fascino di una struttura metallica
abbellita da sculture in pietra in bronzo in stile Novecento. Questo ponte fu dedicato all'alleanza franco-russa. 亚历山大三世桥，它的现代风格极富魅力，金属桥身装饰着1900年的石雕和青铜雕塑，它是为纪念法俄结盟而建造的。 Мост Александра III. Перед вами очаровательный образец стиля модерн. Металлическая структура, оформленная статуями 1900 года в камне и бронзе. Этот мост был посвящен Франко-Русскому союзу. À tribord, l'esplanade des Invalides marque le début du quartier de Grenelle, qui est aujourd'hui une partie résidentielle de la capitale. To starboard, you can see the Esplanade des Invalides. This esplanade marks the beginning of Grenelle district. A estribor pueden observar la explanada de los Inválidos, antiguamente una zona dedicada al cultivo de hortalizas. À tribord se trouve le ministère français des Affaires étrangères, plus connu sous అదే le nom de సేమ్ Quai d'Orsay. To Ah, starboard, ante. you can see the French Ministry of Foreign Affairs, better known as the Quai d'Orsay. Estribor se encuentra el Ministerio de Relaciones Exteriores de Francia, más conocido con el nombre de Quai d'Orsay. A tribordo si trova il Ministero degli Esteri, più conosciuto con il nome di Quai d'Orsay. 右舷是法国外交部。